ஹாய் வீவர்ஸ். கார்த்திகை தீபம் சீரியலில் சாமுண்டீஸ்வரி எந்த ஒரு தப்பும் பண்ணலை, சாமி சிலையை சாமுண்டீஸ்வரி திருடலை அப்படின்னு எல்லார் முன்னாடியும் நம்ம கார்த்திக் நிரூபிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. லாஸ்ட் எபிசோடில் சிவனாண்டி முத்துவேல் சாமி சிலையை திருடிட்டு வந்துடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம கார்த்திக் ரேவதிக்கு மருந்து வாங்குறதுக்காக காரில் வராரு. கரெக்டாக கார்த்திக் கிட்ட மாட்டுறதுக்காகவே அவங்களோட கார் பிரேக் டவுன் ஆகி நிற்கிது. இவனுங்க 2 பேரும் திருட்டு பார்வையோடு இங்கே எதுக்கு வந்திருக்கானுங்க அப்படின்னு நம்ம கார்த்திக் அப்போவே நோட்டீஸ் பண்ணுறாரு. கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை பண்ண தான் இவனுங்க நடுராத்திரியில் திரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கார்த்திக் கண்டுபிடிச்சி இவங்க சாமி சிலையை திருடி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம கார்த்திக் கண்டுபிடிக்கணும். அண்டு இன்னொரு பக்கம் இப்போது சந்திரா வீட்டில் ஒரு தடயம் போட்டு வச்சுருக்காங்க. அதாவது காளியம்மா கொடுத்த ஐடியா படி அதை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு சாமுண்டீஸ்வரி வீட்டில் சோதனை பண்ணும்போது சாமுண்டீஸ்வரி சிலையை திருடிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம கார்த்திக் நோட்டீஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் முத்துவேல் காளியம்மா இருக்கிற வீட்டில் போட்டு வைக்கணும். ஸோ கண்டிப்பாக சோதனை பண்ணும்போது சாமுண்டீஸ்வரியோட வீட்டில் எதுவுமே இருக்க போகிறதில்ல. ஆனால் இவங்க 2 பேரையும் கூட நான் நடுராத்திரியில் பார்த்தேன் அப்படின்னு நம்ம கார்த்திக் சொல்லணும். அதே நேரத்தில் கோவில் மணி அடிக்கிற சத்தமும் ஊரில் இருக்கிற ஒரு 2-3 பேருக்கு கேட்குது. ஸோ கண்டிப்பாக இவங்க 2 பேர் வீட்டில் சோதனை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சொன்னால் கண்டிப்பாக அந்த தடையும் அவங்க வீட்டில் இருக்க போது. ஸோ சிலையை திருடி வச்சது இவங்க தான் அப்படிங்கிறத அவங்க வாயாலேயே நம்ம கார்த்திக் சொல்ல வச்சா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.